நயினாரு டெல்லிக்கு போய் பெரும்பிடுகு முத்தரையர் அஞ்சல் தலை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமனை சந்திச்சு தேர்தல் நிலவரத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட அமித்ஷாவை சந்திச்சு டீட்டெயிலா சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். அப்படி என்ன பேசினார்கள் அமித்ஷா நயினார் மீட்டிங்ல, என்னென்ன விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கு என்பது குறித்து டெல்லியில இருக்கிற பாஜக சோர்ஸ்கள் கிட்ட நம்ம பேசணும். எங்க அமித்ஷா ஜிக்கு மத்திய அமைச்சர் பணியை விட இந்த தேர்தல் வேலையை பார்க்கறது தாங்க பெரிய வேலையா இருக்கு. ஆனா அதுதான் அவர் விரும்புறாரு, அதுக்குதான் முன்னுரிமை கொடுக்கிறாரு என்று பீடிகையுடன் ஆரம்பித்தனர். நயினார் கிட்ட தமிழகத்தோட நிலவரத்தை முழுசா கேட்டுக்கிட்டாரு. அப்போ டிடிவி தினகரன் போன்றவங்க கிட்ட உங்க தனிப்பட்ட பகைய வெறுப்பு எல்லாம் காண்பிக்காதீங்க, நீங்க எல்லாரையும் அரவணைச்சு போங்க, அதுதான் நமக்கு நல்லதுன்னு சாஃப்டா அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போது நயினார் ஒரு லிஸ்ட நீட்டினாராம். அதுல மொத்தம் 80 தொகுதிகளை பற்றிய ஃபுல் டேட்டா இருந்திருக்கு. அந்தந்த தொகுதிகள்ல பாஜகவோட செல்வாக்கு என்ன, எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னு எல்லாத்தையும் அதுல நோட் பண்ணி ரிப்போர்ட்டா கொடுத்திருக்கிறாரு. அந்த 80 தொகுதிகளை வச்சு அதிமுக கிட்ட நம்ம பேசலான்னு நயினார் நம்பிக்கையோட சொல்லியிருக்கிறாரு. ரிப்போர்ட்டை புரட்டி பார்த்துக்கிட்டே சரி நான் சென்னை வரும்போது பேசுவோன்னு சொல்லி அனுப்பிட்டாராம் அமித்ஷா. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, அமித்ஷா நயினார் கிட்ட சொன்னாருல்ல டிடிவி எல்லாம் அரவணைச்சு போங்கன்னு சொல்லி, இந்த விஷயம் எப்படியோ டிடிவி தினகரன் காதுக்கு வந்திருக்கு. ரொம்ப குஷியில இருக்கிறாராம் டிடிவி.